நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். என்னங்க, நைனாவோட அட்மிஷன் சம்பந்தப்பட்ட விஷயத்த நீங்க எப்படியாவது சரி பண்ணுங்க. அவ ரொம்ப வருத்தமா இருக்காங்க. அது மட்டும் இல்லங்க, அவளோடய இந்த ஒரு வருஷம் வீணா போயிடும்ல. இப்போ இதெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு சொல்ல வரியா நீ? நானும் ஒரு அப்பா தானே. அவ படிக்க கூடாதுன்னு ஒரு வருஷம் அவளுக்கு வீணா போகணும்னு நான் ஆசைப்படுறேன்னு சொல்ல வரியா? இல்லைல்ல, நம்ம நிலைமை என்னன்னு உனக்கே தெரியும்ல. பணம் சம்பாதிக்கவே ரொம்ப கஷ்டமா இருக்க. தினமும் ஒவ்வொரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்க. அதுக்காக நான் எதுவும் பண்ணலன்னு சொல்ல வரல. நைனாவை இந்த வருஷம் படிக்கிறதுக்கு அனுப்பாம இருக்கிறது அது நாம பண்ற தப்புன்னு நான் உங்ககிட்ட சொல்றேங்க. பணம் கம்மியா செலவாகாது. 4 லட்சம் ரூபாய் கொடுத்தாதான் அட்மிஷனை கொடுப்பாங்க. அவ்வளோ பணத்தை இப்போ நான் எங்கன்னு போய் வாங்குறது? அவ கூட படிச்ச அவ ஃப்ரெண்டுங்க எல்லாருமே ஒவ்வொரு காலேஜுக்கும் சீட்டை வாங்குறதுக்காக ஓடிட்டு இருக்காங்களாமா. ஆனா நம்ம பொண்ணு மட்டும் ரூம்ல அழுதுட்டே உட்கார்ந்துட்டு இருக்கா. நம்மளுடைய கஷ்ட காலம் என்னைக்குங்க முடியும்? இப்போ கொஞ்ச நாளாவே வீட்டுக்கு இந்த மாதிரி தான் வரான். அவன் கிட்ட என்னன்னு கேளுங்க. குட் மார்னிங் அப்பா. குட் மார்னிங்கா? ஓ சாரி, குட் நைட் பா. ஒன்றும் இல்லைப்பா. ராகுல், ஒரு நிமிஷம் இல்லை. நீ குடிச்சிட்டு வந்திருக்கியா? இல்லையே. நீ குடிச்சிட்டு வரல? இல்லைப்பா. அப்புறம் ஏன்டா தள்ளாடுற? நான் தள்ளாடுறேண்ணா? எப்போ? அப்படியாம்மா, நான் தள்ளாடுறேண்ணா? இங்க பாரு, ரொம்ப நடிக்காத. நீ குடிக்கவே இல்லையா? உண்மையை சொல்லு. அம்மா, சந்தேகப்படுறீங்களா? சந்தேகம்லாம் எதுவும் இல்ல. நீ குடிச்சிட்டு தான் வந்திருக்க. நான் குடிச்சிட்டு வந்திருக்கேன்னு உங்க 2 பேருக்கும் நல்லாவே தெரியும். அப்படி இருந்தும் ஏன் அப்படி கேட்குறீங்க? குடிச்சிட்டு வந்திருக்கியான்னு? இந்த மாதிரி குடிக்க கூடாதுன்னு நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல. இதுக்கு முன்னாடி எப்பயோ ஒரு நாள் தான் குடிச்சேன். இப்ப என்னடானா தினமும் குடிச்சிட்டு இருக்க. உன் மனசுல நீ என்னதான் நினைச்சிட்டு இருக்க? என் மனசு நிம்மதியா இருக்கதாமா நான் குடிக்கிறேன். உன் மனசை நிம்மதியெல்லாம் பண்ணுது நாங்க ஒன்றும் இல்லையே, அது நீ தானடா. தேவையில்லாத வேலை பார்த்து இப்ப என்னாச்சு? குடிச்சிட்டு கூத்தடிச்சிட்டு இருக்கியா நீ? இதுக்கு முன்னாடி பணம் இருந்தப்போ நான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் சரக்கு வாங்கி கொடுத்து ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஆனால் நான் இன்னைக்கு தண்ணி அடிக்கணும் அப்படின்னா என் ஃப்ரெண்ட்ஸோட கையக்கால பிடிக்க வேண்டிய நிலைமையில் நான் இப்போ இருக்கேன். அப்படி ஒரு பாட்டிலை வாங்கி குடிச்சு அந்த போதை தர சந்தோஷத்துலேயும் நிம்மதியிலையும் தான் நான் வீட்டுக்கே வரேன். என்னை திட்டி தேவலமாக மூட்டை ஸ்பாயில் பண்ணாதீங்க. இருந்தாலும் அந்த வேலை இங்க நடக்காது ராகுல். படிப்பை வேற நீ பாதிலே விட்டுருக்க. உனக்காக எவ்வளவு பணத்தை நான் செலவு பண்ண? ஏதாவது பிரோஜனம் இருக்காடா? எல்லா பணத்தையும் இந்த மாதிரி தின்னு குடிச்சு நீ அழிச்சிருக்க. வேற என்ன பண்ண? படிப்பை நிறுத்துறதுல இவனுக்கு எந்த கவலையும் கிடையாது. இங்க பாரு, உள்ள ஒருத்தி படிக்க அனுப்பலன்னு உள்ள இருந்து அழுதுட்டு இருக்கா. உன் தங்கச்சி தான். உன்னை படிக்க வைக்க செலவு பண்ண பாதி பணம் என்கிட்ட இருந்திருந்தா இந்நேரத்துக்கு நைனாவை படிக்க வச்சிருப்பேன். இடத்துல வேற யாரா இருந்தாலும் அந்த கோர்ஸை முடிச்சிருப்பாங்க. இதெல்லாம் தலையெழுத்து. வேற என்னத்த சொல்றது? அந்த பொண்ணு இங்க வந்ததுல இருந்தே கஷ்டம் ஆரம்பிச்சிருச்சு. வீடு வாங்கலான்னு வச்சிருந்த பணம் எல்லாமே வீணா போச்சு. கோபிக்கு எதிராக கேஸும் போட்டுட்டாங்க. ஸ்ரீகுட்டியும் பொண்ணுங்களும் ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. இந்த மாதிரி நிறைய இருக்கு. அதுக்காக நம்ம வீட்டுக்கு வந்த பொண்ணை குற்றம் சொல்லக்கூடாது. எல்லாம் அவங்க தலை விதிதான். வேற என்னத்த சொல்றது? அவளால் தான் அவன் குடிக்கிறான்னு சொல்றியா நீ? அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து குடிக்கிறதுக்கு அவன் ஒன்றும் காரணம் கிடையாது. நம்மளை ஏமாத்த கல்யாணத்தை காரணம் சொல்லிட்டு இருக்கான்.
கல்யாணம் பண்ண எத்தனை பேர் படிக்கிறாங்க, நல்லா வேலைக்கு போறாங்க. இவன் தான் இப்படி தண்டமா சுத்திட்டு இருக்கான். இப்பதான் நீ தூங்கி எழுந்து வெளியில வரியா? நாங்க எல்லாரும் பிரேக்ஃபாஸ்டே சாப்பிட்டோம். நான் எழுந்து ரொம்ப நேரம் ஆச்சுமா. எழுந்து உள்ள உட்காந்து என்ன பண்ண? இதுக்கப்புறம் இந்த வீட்லயே தானே இருக்க போறேன். அதுக்காக ட்ரைனிங் எடுக்கிறேன்னு நினைச்சுக்கோங்க. நீ சாப்பிட வரியா என்ன? எடுத்து வைக்கவா? நானே போட்டு சாப்பிட்டுக்கிறேன். உன்னோட உதவிலாம் தேவையில்ல, நானே எடுத்துக்கிறேன். முதல்ல இங்க இருந்து போயிடு. உன்னோட ட்ரெஸ் ஏதாவது வாஷ் பண்ணுமா என்ன? நானே துவைச்சுக்கிறேன். நீ எதுக்கு தேவையில்லாம என் மேல கோவப்படுற? உன்னை படிக்க அனுப்பாதது அது உன் அப்பா பண்ண தப்பு. வச்சிருந்த பணம் எல்லாத்தையும் தேவையில்லாம செலவு பண்ணதே உன் அப்பா தான், நான் இல்ல. அங்க என்னடி பேச்சு? இங்க வந்து உங்க பொண்ணோட மூஞ்ச பாருங்க. ஏன் மேல கோவப்படுறாங்க? அவளுக்கு ஃபீஸ் கட்டலன்னு கோவமா இருக்கா. நீங்களே வந்து சமாதானப்படுத்திக்கோங்க. ஒரு விஷயத்த சொல்லதான் நேத்து நான் உன் ரூம்க்கு வந்தேன். என்ன விஷயம்? நீ சொல்றத ஒன்றும் நான் கேட்க மாட்டேன். நீ சொல்லவும் வேண்டாம். என்னோட விஷயம் இல்ல, உன் விஷயம்தான். என்னோட விஷயமா? என்ன விஷயம்? அது மட்டும் இல்லாம என் விஷயத்தையே நீ பார்த்துட்டு இருக்க. உன்னோட படிப்பை பத்தி தான். படிப்பை பத்தினா என்ன? நீ கட்ட வேண்டிய ஃபீஸ நான் தரேன். உன் படிப்பை நிறுத்தாத. நான் உண்மையதான் சொன்னேன். பணத்தை நான் தரேன். என்னடி ஆச்சு? அம்மா, இந்த காமெடி கேட்டிங்களா? இவ கட்ட வேண்டிய ஃபீஸுக்கான பணத்தை தராலாம். அம்மா, நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? நான் நர்சரி ஸ்கூல் போனா என்ன? என்னோட ஃபீஸ் 200 ரூபாய் 300 ரூபாய் நினைச்சிட்டு இருக்கியா? ராகுல் அண்ணா, நீங்க ஒரு காமெடி பீஸை தான் கல்யாணம் பண்ணிருக்கீங்க. விஷயம் என்னன்னு சொல்லுங்க. சந்தோஷமான விஷயம் இருந்தா நாங்களும் சிரிப்போம்ல. அவ பண்ண காமெடிக்காக சிரிச்சிட்டு இருந்தோங்க. இவன் நைனாக்கான ஃபீஸுக்கான பணத்தை கொடுக்க போறாளாம். நான் நர்சரி ஸ்கூல்ல படிச்சிட்டு இருக்கேன்னு இவன் நினைச்சிட்டு இருக்கா போல.
காமெடி பண்ணி மனுஷனை கடுப்பேத்தாத. முதல்ல இங்க இருந்து போ. இவன் என் ஃபீஸை கட்ட போறாளாமா. உன்னோட ஃபீஸ் எவ்வளோன்னு தெரிஞ்சனால தான் நான் உன்கிட்ட சொன்னேன். 4 லட்சம் தானே? ஃபீஸ் 4 லட்சம் தான். அவ்வளோ பணம் உன்கிட்ட எங்க இருக்கு? இவகிட்ட எப்படி இருக்கும்னே 4 லட்சம்? பொய் சொல்றதுக்கும் ஒரு அளவு இல்லையா என்ன? 4 லட்சமா? நான் உண்மையை தான் சொன்னேன். உன்கிட்ட எப்படி இவ்ளோ பணம்? எங்களை முட்டாள் நினைச்சிட்டு இருக்கியா என்ன? 4 வருஷத்துக்கு முன்னாடி எங்க அப்பாவுக்கு ஒரு ஆக்சிடென்ட் நடந்தது. ஒரு பைக் வந்து இடிச்சிருச்சு. 1 வருஷத்துக்கு முன்னாடி தான் அதோட இன்சூரன்ஸ் அமௌண்ட்டா 6 லட்சம் எங்களுக்கு கிடைச்சது. அதுலேருந்து 1 லட்சம் ரூபாய் ட்ரீட்மெண்ட்டுக்காக செலவு பண்ணிட்டோம். பேலன்ஸ் 5 லட்சத்தை அம்மா பேங்க்ல போட்டிருக்காங்க. என்னோட கல்யாணத்துக்காக வச்சிருந்தாங்க. நான் போய் கேட்டா அம்மா பணத்தை தருவாங்க. இந்த ஏழை கொடுக்குற பணத்தை வச்சுக்கிட்டு உங்களால ஃபீஸை கட்ட முடியும்னா எப்ப வேணும்னு சொன்னா போதும். அந்த பணத்தை திரும்ப தர வேணாம். நான் பாசமா தரேன். சொல்லுங்க கார்த்திகேயன். மேடம், சொல்லுங்க. ஒரு சீக்ரெட் இன்ஃபர்மேஷன். வாசவனுக்கு சரக்கு வந்திருக்கு. எப்போ? இப்போதான் மேடம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அந்த சரக்கு கொடுத்துட்டு போயிருக்காங்க. எந்த இடம்? எல்லாமே அதே இடம்தான். நம்ம பிளான் என்ன மேடம்? இந்த தடவை நார்கோட்டிக்ஸ் பியூரோ கிட்ட நம்ம இன்ஃபார்ம் பண்ணணும். சரிங்க மேடம். சரக்கு பிடிபடணும். அவங்க உள்ள போகணும். புரியுதுல்ல? எஸ் மேடம். அண்ணி, என்னன்னு கூப்பிட்ட? அண்ணின்னு. அண்ணி, நீங்க என்னை மன்னிச்சிடுங்க. நான் உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்தியிருக்கேன், தொந்தரவும் கொடுத்துருக்கேன். அண்ணி, உங்களோட நல்ல மனசு எனக்கு புரியாம போச்சு. நான் இத்தனை நாளா பண்ணதையும் பேசினதையும் பார்க்கும்போது எனக்கு வருத்தமா இருக்கு. உனக்கு என்ன ஆச்சு இப்போ இந்த மாதிரி பேசுற? நான் உங்களை அந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணியும் கூட எனக்கு ஒரு உதவி தேவைப்பட்டப்போ எனக்கு உதவி பண்ண வந்தீங்கல்ல அண்ணி. நீங்க வேணா இதை பத்தி பேசாம இருக்கலாம். நான் எதுக்காக பேசாம இருக்கணும்? உங்க குடும்பத்துல ஒரு ஆளா நீங்க என்ன சேர்த்துக்கவே இல்ல. நான் அப்படி இல்ல. நீங்க ஒவ்வொருத்தருமே எனக்கு வேண்டப்பட்டவங்க தான். ராகுலோட அப்பா அம்மா எனக்கும் அப்பா அம்மா தான். ராகுலோட ஒரே ஒரு தங்கச்சி நீயும் எனக்கு ஒரு தங்கச்சி மாதிரி தான். என் கூட பிறக்காத தங்கச்சி. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு ஒரு தேவைன்னு வரும்போது அதுவும் என்னோட தேவை தானே. உனக்கு உதவி பண்ண முடியலனா அந்த பணம் எனக்கு தேவையே இல்லை. எனக்கு சேர வேண்டியது எல்லாமே உங்களுக்கும் தான். அண்ணி, உங்களை மாதிரி ஒரு ஆள் என் அண்ணனுக்கு கிடைச்சதுக்காக எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா உன்னோட அண்ணனுக்கு அப்படி தோணவே இல்லையே. அண்ணனுக்கு அந்த மாதிரி தோணும் அண்ணி. அண்ணனும் உங்க நல்ல மனசை கண்டிப்பா புரிஞ்சுப்பாரு அண்ணி.
அன்னைக்கு என் அண்ணன் மனசு மாதிரி உங்களை காதலிப்பாரு. நான் உறுதியா சொல்றேன். உங்களால முடிஞ்ச ஏதாவது பண்ணுங்க. இந்த மாதிரி நேரத்துல தானே உங்களை மாதிரி இருக்கிற ஆளுங்களால எங்களுக்கு ஏதாவது நல்லது நடக்குது. கட்சி நிதி கேட்டு வரும்போது நான் ஏன் வாரி வாரி கொடுக்குறேன்? இந்த மாதிரி உதவி எதிர்பார்த்தா நான் கொடுக்குறேன். நான் தான் சொன்னேன்ல, இது என் மருமக சம்பந்தப்பட்ட விஷயம். அதனாலதான் உங்ககிட்ட நான் இந்த அளவுக்கு ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிட்டு இருக்கேன். ஏதாவது ஒண்ணு பண்ணி கொடுங்க. சரி சரி வைக்கிறேன். என்னாச்சுப்பா? ஒரு சின்ன பிரச்சனைமா, ஆனா ரொம்ப சின்ன பிரச்சனை இல்லை. முழுசா சொல்லிட்டு போங்கப்பா. மாப்பிள்ளைய போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. எதுக்காக? அது வந்து போன தடவை நடந்த மாதிரி கொஞ்சம் போதை பொருளாம் போட்ல இருந்து எடுத்திருக்காங்க. அப்பா நீங்க மறுபடியும் பழைய வேலையை ஆரம்பிச்சிட்டீங்களா? இந்த மாதிரிலாம் நடக்கணும் யாராவது நினைச்சாங்களா என்ன? போட்ல இருந்து எடுத்ததால போட்டு ஓனரை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அவ்வளவுதான். அவங்க போட்டையும் பிடிச்சிட்டாங்க. அப்ப அவரு அவங்களோட கஸ்டடியில தான். நீங்க எதுக்கு இப்ப இங்க வந்தீங்க? இந்த தடவை பிடிச்சது போலீஸ்காரங்க இல்ல, நார்கோட்டிக்ஸ்காரங்க. வெளியே கொண்டு வர்றது சாதாரண விஷயம் இல்ல. எனக்கு தெரிஞ்ச எல்லா அரசியல்வாதிக்கும் ஃபோன் பண்ணிட்டு இருக்கேன். கேஸ் இந்த மாதிரி இருக்கிறதுனால எல்லாரும் கை கழுவுறாங்கம்மா. நீ பயப்பட வேண்டாமா. 24 மணி நேரத்துக்குள்ள மாப்பிள்ளைய நான் வெளியில கொண்டு வரமா. ஜித்து உள்ள இருக்கிறத நினைச்சு எனக்கு பயமோ வருத்தமோ எதுவுமே இல்லப்பா. கொஞ்ச நாள் உள்ள இருக்கிற மாதிரியான தப்புகளை அவர் நிறைய பண்ணிருக்காரு இல்லையா? ஆனா எந்த கம்ப்ளைண்ட்டும் இல்ல. ஆனா என்னோட வருத்தம் அது இல்ல. 4 கோடி ரூபாய் எனக்கு நஷ்டம். அப்புறம் கேஸுக்கான செலவு வேற. இந்த கேஸை நோண்டி எடுத்து நார்கோட்டிக்ஸ்க்கு தகவல் கொடுத்தது அது யாருன்னு எனக்கு புரிஞ்சு போச்சு. அவங்கள நான் உண்டலன்னு பண்ணிடுறேன். யார் அது? கிருஷ்ணாவும் கார்த்திகேயனும் தான். போன தடவையும் அவங்க தான் என்ன மாட்ட வச்சாங்க. ஆனா அன்னைக்கு அவங்க மேல எனக்கு சந்தேகம் வரல. நீங்க ஜாக்கிரதையா இருந்துக்கோங்க. அவளோட அந்த கிருஷ்ணாவோட அடுத்த டார்கெட்டே நீங்க தான். உங்களை இல்லாம பண்ணிட்டு தான் அவ அடங்குவா. என்ன குழியில தள்ளி விட்ட நினைச்சு அவ சந்தோஷப்பட்டு இருக்கா. சந்தோஷப்படட்டும். அதே குழியில அவளை நான் மாட்ட வைக்கிறேன். அது வரைக்கும் அவ சந்தோஷமாவே இருக்கட்டும். இல்லையே. சரி, நான் கால் பண்றேன். என்னடி, இன்னைக்கு உன் பையன் குடிக்கிறது காசு இல்லையா? 4 காலில் வர வேண்டியவ 2 காலில் நடந்து போறான். ஆமாங்க, இன்னைக்கு அவன் குடிக்காம தான் இருக்கான். தினமும் அவன் இதே மாதிரி வந்தாலே போதுங்க. அதான் அவன் முடிவு பண்ணும்ல. அவன் திருந்தி நல்லபடியா இருக்க மாட்டான்னு நீங்க பேசுற பேச்சிலே எனக்கு தெரியுது. அவன் நல்லா இருக்கணும் தான் நானும் ஆசைப்படுறேன். எனக்கு குடிக்க கொஞ்சம் தண்ணி கொண்டு வா.
நான் சொன்னது உனக்கு கேட்கலையா? போய் குடிக்க தண்ணி கொண்டு வா. ம். இந்தா, இது ஹேங்கர்ல மாட்டிரு. இன்னும் வேணுமா? வேண்டாம், போதும். டீ வேணுமா? ஓ, எனக்காக டீ போட வேண்டாம். அதெல்லாம் பரவாயில்லைங்க, உடனே டீ போட்டுடுறேன். இல்ல, வேண்டாம் வேண்டாம். நான் வரும்போதே குடிச்சிட்டு தான் வந்தேன். ம். ம், என்ன? இன்னைக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட தண்ணி அடிக்க போகலையா என்ன? இல்ல. ஏன், என்னாச்சு? தண்ணி அடிக்காம வந்திருக்கீங்க? அடிக்கணும்னு தோணல. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும்தானா இல்ல ரெகுலராவா? அது தெரியல, இன்னைக்கு வேண்டான்னு தோணுச்சு, அதான் வீட்டுக்கு வந்துட்டேன். அத்தையும் மாமாவும் பார்த்தாங்களா? எத நீங்க வீட்டுக்குள்ள வந்தத பார்த்தாங்க. 2 பேரும் ஹால்ல தான் இருந்தாங்க. அவங்க 2 பேரும் சந்தோஷப்பட்டிருப்பாங்கல்ல? தெரியல. கண்டிப்பா சந்தோஷப்பட்டிருப்பாங்க. உண்மையா நீங்க தினமும் குடிச்சிட்டு வரத பார்த்து அவங்க வருத்தப்படுறத நான் பார்த்திருக்கேன். இன்னைக்கு கிடைச்ச இந்த சந்தோஷத்தை அவங்களுக்கு நிரந்தரமா கொடுக்கலாம்ல. எப்பயாவது ஒரு தடவை மட்டும் தண்ணி அடிக்க போலாம்ல. இங்க எனக்கு போர் அடிக்கும் போது தான் வெளியவே போறேன். அப்ப நாங்க எல்லா ஃப்ரெண்ட்ஸும் மீட் பண்ணுவோம். நீங்க எந்த வேலைக்கும் போகாம இங்க இருக்கறனால தான் உங்களுக்கு போர் அடிக்குது. ஏதாவது வேலைக்கு போலாம்ல. இங்க ஏற்கனவே கஷ்டமா இருக்குன்னு உங்களுக்கு தெரியும்ல. வயசான காலத்துல உங்க அப்பாவை வேலைக்கு போகணும். நான் கேட்டுதான் வேலை கொடுக்க இங்க யார் இருக்காங்க? என் படிப்பும் முழுசா முடியவே இல்லை. அப்புறம் எப்படி வேலை கிடைக்கும்? கிருஷ்ணாக்கா வேலை கொடுக்கறதா சொன்னாங்க இல்லையா? ஆனா உங்களோட ஈகோ தடுக்குது. யார்கிட்ட வேலை பார்த்தா என்ன? நம்ம வேலை பார்த்து சம்பளம் வாங்கி வாடுறதுல என்னங்க தப்பு இருக்கு? சும்மா ஒன்றும் வேலை பார்க்கல. என் அப்பாவுக்கு சொந்தமா இருந்த கம்பெனில சம்பளத்துக்கு வேலை பார்க்கறதுக்கு எனக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. அத நீ ஈகோன்னு சொன்னாலும் எனக்கு எந்த கவலையும் இல்லை. கிருஷ்ணாக்கா அங்கதான் வேலை கொடுப்பாங்கன்னு உங்களுக்கு என்ன தெரியுமா என்ன? அக்காக்கு வேற கம்பெனியும் இருக்கு. ஒரு வேலை அங்க எங்கேயாவது கொடுக்கலாம் இல்லையா? அதுக்கப்புறம் அதை பத்தி பேசவே இல்லையே. உங்களுக்கு இஷ்டம் இல்லைன்னு நினைச்சுதானே அவங்க சொல்லாம இருக்காங்க. நான் வேணா கால் பண்ணி கேக்குறேன். இப்போதைக்கு அப்பா அம்மாக்கு தெரிய வேண்டாம். அவங்க எதிரி கம்பெனிக்கு எனக்காக நீ வேலை கேட்டேன்னு தெரிஞ்சா அவங்களால இதை சகிச்சுக்கவே முடியாது. உன் மேல இருக்க கோபம் இன்னும் அதிகம் தான் ஆகும். அதெல்லாம் பரவாயில்லங்க, அவங்களுக்கு தெரியாம நான் கால் பண்ணிக்கிறேன். சரி, நான் போய் குளிச்சுட்டு வரேன். Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.